கன்னி பையனா வாழ்ந்து உண்மையில அதாவது இல்ல கற்பனையில கற்பனைனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கற்பனை இல்ல. அதாவது ஒரு லவ், அது லவ்னா எப்படின்னா இப்படிதான் பண்ண அப்படி பண்ணணும். ஆனா ஆனா மாஸ்டர் ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த காலம் போக போக நம்ம நம்ம நினைச்சதும் கொஞ்சம் கம்மியாகும். புரியுதா? நினைச்சது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அதான் இப்ப இருக்கிறது கொஞ்சம் ஒரு மைண்ட்ல இருக்கும். அப்ப இப்ப இல்ல இல்ல நீ அதாவது இல்ல அப்ப தெய்வீக காதல் தோணும், அப்புறம் நார்மல் காதல் தோணும், இப்ப காதல் தோணும். நான் அதாவது எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கோங்கடா. ஆனா உங்களுக்கு ஒரு மேட்சா அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்க கேரக்டருக்கு நீ உன்னோட கேரக்டர் ஃபுல்லா தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும். உன்னோட பிளஸ் மட்டும் சொல்லி ஒரு பொண்ணை நீ அட்ராக்ட் பண்ணி விட்டுட்டேன்னா உன் நெகட்டிவ் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். தெரியும் தெரியும். உன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும். அந்த அதை நீ கன்வர்சேஷனை நீ பண்ணி நீ சொல்லிட்டு நீ அந்த லவ்ல சர்வே ஆயிட்டாலே செம்ம லக்கு உனக்கு லைஃப். அது போதும், சூப்பரா இருக்கும். ஆனா நடக்கட்டும், பாப்போம். டேய் நான் தாய்லாந்து ட்ரிப் போட்டேன்டா. நான் இந்த டிசம்பர்ல தாய்லாந்து போயிருக்க வேண்டியதுடா. படுபாவி கல்யாணம் பண்ணிட்டு பாலி போயிட்டான்டா. நான் பிளானே கேன்சல் பண்ணிட்டேன்டா. இல்ல கோவா நல்லவனா மாதிரி கோவா ட்ரிப் போட்டாலே பாதி கேன்சல் ஆகும். இதுல தாய்லாந்து வேற. கோவாலாம் போயிட்டு வச்சுக்கோ 2 முன்னாடி. நான் ப்ரோ வந்து மாஸ்டர் ப்ரோ தாய்லாந்துல தான் இதாம்ல நிலநடுக்கம். ஆமா ப்ரோ, ரீசெண்டா இப்ப பாவம் நிறைய பேர். மார்ச் 28 தான். அதோ 1000 பேருக்கு மேல இது ஆயிட்டாங்க நம்மள. ஆனா தாய்லாந்துக்கு எதுக்கு போறேன் எனக்கு நல்லா தெரியும். மக்களே இங்க பாருங்க, இவன் நினைக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மக்களே. அங்க வந்து வைப் நல்லா இருக்கும், பார்ட்டி நல்லா இருக்கும். இல்ல நானும் வைப்புதான் சொன்னேன் மக்களே. அதனால என்ன யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. தாய்லாந்து வந்து பேச்சுலர் பசங்களுக்கான ஒரு ஹெவன். இல்ல பார்த்தாலே ஆமா என்னடா பார்த்தாலே தெரியுது. இந்த படத்துல சச்சின் படத்துல அண்ணா எங்களை பார்த்தாலே தெரியுதுன்னு அது இல்ல 23 புலிகேசில பார்த்தாலே தெரிகிறது பண்ண பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி ஆகிட்டான். போனோம் ஆனா போயிடுவோம் நினைக்கிறேன். மேபி இந்த இயராவது போனோம். ஆனா தெரியல, இப்பெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. வயசு அப்படியா இல்ல இயர் அப்படியா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கண்ணு மூடி திறந்தா பிப்ரவரி வருது. ஏப்ரல் வரப்போகுது. இல்லை ஏப்ரலே வந்துருச்சு 1ஆம் தேதி. எந்திரிச்சு நிக்கிறதுக்குள்ள குறதான் ஏப்ரல் வந்து. ஒரு நாளைக்கு 8 ஹவர் தூங்கிட்டாலே நீ இமேஜின் பண்ண. நீ ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கிட்டேன்னா 6 மணி நேரம் தூங்குது பெரிய விஷயம். என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு நீ 8 ஹவர்ஸ் தூங்கிட்டேன்னா அந்த ரிமைனிங் வந்து எப்படி போகுதுன்னே தெரியல. டப்புன்னு போடும், கண்ணு முடி கணத்துக்கு முடிஞ்சுக்கணும். இல்ல 8 ஹவர்ஸ் அந்த டீனேஜ் இது தானே. நம்மளுக்கு தான் 20 இதெல்லாம் அதுக்கப்புறம் போன பிறகுலாம் கம்மி தானே 23 இதெல்லாம். நீ ஆனா உனக்கு ப்ராப்பரா உன்னோட ஹெல்த் சைக்கிள் நீ ரொட்டீன் வந்து மெயின்டைன் பண்ணா 8 ஹவர்ஸ் ஸ்லீப். 7 ஹவர்ஸ் தான் சொன்னாங்க வச்சுக்கோ. சரி 7 வச்சுக்கோ. 8ல ஒரு -1 பண்ணி 7 வச்சுக்கோ. இப்படி பண்ணி 5-6ல நிக்கிறேன். அதான் எங்க நம்ம சொன்னா விடுறானுங்க 7க்கு வந்துட்டு நீ 7ல இருந்து ஒருத்த மைனஸ் பண்ணி 6க்கு வருவான். ஒரு மீம் கண்டுருவேன். என்னடா காலங்கத்துல சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் முடிச்சுருக்கிறேன். நான் என்ன தூங்கவே இல்லையா? நான் இப்பதான் தூக்கவே போறேன். அதான் இல்ல இதோ இருக்காதா குட் நைட் நான் தூங்குறேன். இது இப்ப அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்ற மாதிரி. ஏய் நான் கோவா போனேன்டா. என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஆளு கூட இன்னைக்கு சண்டை. ஏன்னா அதான் தெரியல, பசங்க கூட வந்தாலே அங்க சண்டை வெடிக்கும் தானே. என்ன பண்ண நீ, ஏன் அங்க போன இங்க போன. நானும் சும்மா இல்லாம பப்புக்கு போயிட்டு போட்டோ எல்லாம் போட்டு விட்டேன். ஐயோ அவன் பார்த்தானா இல்லையா, அவன் ஆள் பார்த்து செம கண்டாயிடுச்சு. ஓகேவா, பார்த்துட்டு என்ன கேக்குறான், எத்தனை மணி? 1 மணி. கோவில 1 மணி ரூம்ல நான்லாம் ஃபுல் இதுல வந்து தூங்குறேன், ஹேங் ஓவர்ல. எழுப்புறான், என்னடா போட்ட? ஏய் அண்ணம்பால பாட அப்படின்னு. நீ போட்டதுல சண்டை போடுறடா. போய் வெளில போய் சண்டை போடுறான்னா. ஒரு தடவை சொந்தக்காரன் கூட சொந்தக்காரனா என்னது சொந்தக்கார பசங்க புரியுதா, அவனுக்கு காலேஜ் இது பண்ற. அப்பதான் நான் இந்த காலேஜ் இது ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஒரு இது இருக்கேன். அவனுங்க ஒருத்தன் காலேஜ் முடிக்க போறான், இன்னொருத்தவன் ப்ரொபோஸ் தான், இன்னொருத்தன் போலீஸ் ட்ரைனிங் போனான். அதான் அந்த டைம்ல உட்காந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணுவோம். அப்போ என் இன்ஸ்டாகிராம் பல அக்கௌண்ட் இருக்கும். அதான் அந்த 360 ஒரு கோடு இது மாதிரி தான் அந்த லாஸ்ட் யூசர் கோட் இதெல்லாம் இருக்கும். B22 அந்த மாதிரி கோடு இருக்கும். என்ன பண்ணிட்டானா,
எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு போய் அதுக்கு போய் அந்த பொண்ணுடைய பொண்ணு போட்டுக்கிற போட்டோ கீழே போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு ஐடி டேட்டா பண்ணிட்டான்ட்டு பாஸ்வேர்டு மாத்தி விட்டான். எனக்கு இல்ல, எனக்கு என்னன்னா நான் தெளிவா இருந்தா கூட எடுத்திருப்பேன், புரியுதா? நான் தெளிவு இல்லை, எனக்கு புரியல என்ன பண்றது, டப்பு டப்புன்னு எதுவும் பண்றேன், என்ன நடக்குதுன்னு. ஏதாவது அந்த அன்னைக்கு ராத்திரி எனக்கு எல்லாம் செம்ம டென்ஷன் இருக்கு, சண்டை வந்துச்சுதான். கடைசியில கடைசியில அந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டேன், அதான் இல்ல சும்மா பிராங்க் பண்றது இது பண்ணானு. அதுவும் பாத்துச்சு, பாத்துட்டு கம்முன்னு இருந்துச்சு, அதான் கண்டுக்கல. அப்பனா ஒன்னும் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு. இல்ல இல்ல, இந்த மாதிரி சில பேர் காதல ஓடுறது எனக்கு தெரியும். என்னடா கரெக்டாடா நீ சொல்லு. இவன் 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 என்னத்துக்கு சொல்லும் போது இந்த பொண்ணு சண்டை போட்டுருக்கணும். இல்ல என்ன தப்பா நினைக்க வேணாம், ஆனா அந்த பொண்ணு எனக்கு புரியாது அவ்வளவு. உன்னை யாரு தப்பா நினைக்க வேணாம், உன்னை தப்பா நினைக்கல சொல்றேன். இல்ல அதாவது வேணாம் விடுங்கன்ற. இல்ல மாஸ்டர், எனக்கு என்னன்னா அதான புடிச்ச பொண்ணு கிட்ட போய் நானே ஏய் இவங்கறானே. இல்ல எல்லாம் என்னத்த பேசுவாங்க, இல்ல தம்பி தெரியாம ஒரு பொண்ணுக்கு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறான் போல. இல்ல அதெல்லாம் நடக்கிறது இருக்கட்டும். இல்ல ப்ரொபோஸ் இல்ல, ஆனா எனக்கு உண்மையில மாஸ்டர் ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நியாயமா பார்த்தா மெசேஜ் வந்துருக்கணும், வேற எதுவுமே வரலையே, நான் திட்டு அவன் டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் அதான் அந்த பொண்ணுக்கு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இல்ல ஒரு மயிர்காரனோட வேணாம், அது அவளே போட்டுறது. நீ மிஸ் பண்ணிட்டப்போ. இல்ல சரி சாரே, அதெல்லாம் சைக்கோ கேரக்டர் சாரே. அது யார் நாங்கலாம் இப்படி தான்டா பேசுவோம், இப்படி பேசிதோம். இல்ல இல்ல மாஸ்டர், இல்ல அது 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 என்ன மாதிரி கேரக்டர் தெரியுமா? லவ் பண்றல சுலிஸ் கட்டு இந்த வல்லவன்ல வருமே அந்த மாதிரி சைக்கோ கேரக்டர் புரியுதா? இல்ல இல்ல, அது ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, அந்த மாதிரி பேசுற பொண்ணு இல்ல, ஆனா புரியுதா, ரக்கட் கேர்ள். என்னமோ போ. அதான் அந்த பொண்ணு பாக்க நல்லா இருக்கும், ஆனா ரக்கட், புரியுதா? இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகும். ரக்கட்னா இல்ல, ரக்கட்னா எப்படின்னா பைத்தியக்காரி, அதாவது ரூடா பேசுறது வேற, புரியுதா? எப்ப பார்த்தாலும் அதுக்கு நீ பைத்தியக்காரி சொல்லிட்டு போயிருக்கலாமேடா. இல்ல பைத்தியத்துல ரூடுன்ற, ஆனா சண்டை பண்ணி. அதான் இப்ப இல்ல ஒரு நிமிஷம், இப்ப சொல்லு மாஸ்டர், அந்த சைக்கோ கிட்ட உனக்கு எனக்கு கோத்த விட்டு போனா. இல்ல இல்ல, நான் உன்னை ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, நீ மிஸ் பண்ணிட்டேன்னு. இப்ப நான் நல்ல வேலை நீ மிஸ் பண்ணிட்ட, நல்ல வேலை நீ மாட்டிக்கலன்றதான். இல்ல அதான் சொன்னேன், இல்ல அந்த பொண்ணு எனக்கு புரியாது, வேற ஏதாவது நல்ல பொண்ணுகிட்ட நீ பண்ணிட்ட கூட நானே போயிட்டேன். இல்ல நான் டெலிட் கூட பண்ணிருக்க மாட்டேன், சரி என்ன பேசுதுன்னு பாப்போம். டேய் நான் எனக்கு ஒரு ஃபன் நடந்தது, ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். எனக்கு வந்து என்னோட அவங்க ஏஜ்ல வந்து 2 years எல்டர், ஓகேவா? அவங்களும் நானும் வந்து சும்மா தள்ளி தான் உட்காருவாங்க, என்கிட்ட நல்லா பேசுவாங்க, நானும் பேசுவோம். சடனா வந்து எனக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க எனக்கு நைட்டு. கரெக்டா இரு சொல்றேன். இப்ப நீ ஏன் இல்ல பத்தியா, அப்ப இதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் கேப்பேன். 12:30 ப்ரொபோஸ் பண்ணாங்க. எப்போ 12:30 இருந்து நான் 1:30 மணி வரையும் பேசுறேன். ஏன் திடீர்னு இது வரையும் என்கிட்ட சொல்லவே இல்லை, காமிச்சிக்கவே இல்லை. அப்ப சொல்றாங்க, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட ஞாபகம் இருக்கா, நானும் மறுநாள் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் பாத்திருக்கியா, உங்ககிட்ட உனக்கு புரியுதா? இந்த லவ் வந்து எப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க, நானும் நம்பிட்டு 1:45 இருக்கும்னு நினைக்கிறேன் அலெக்ஸ். நான் பாக்குறேன், ஆனா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசி ஐ லவ் யூ மட்டும்தான் நான் சொல்லலை, கொஞ்சம் பெண்டிங் வச்சேன், மிச்சம் எல்லாமே சொல்லிட்டேன். சொல்லிட்டு அவங்களா கடைசியா அப்போ வாயில இருந்து ஐ லவ் யூ வராதா அப்படின்னாங்க. நம்மளுக்கும் என்ன சொல்லிச்சு, சரி சொல்லிடுவோம், ஏன் ஈகோ பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் போட்டு விட்டேன்டா. எவ்வளவு காண்டா இருந்தா, ஏப்ரல் ஃபூலாம் இந்த ஏப்ரல் 1 நாள் தான்டா நான் சொல்றேன், ஏப்ரல் ஃபூலுனாடா. என் வாழ்க்கையே விருத்துட்டா, நானு ஸ்கிரீன்ஷாட் போட்டு என் பசங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டாடா. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. இதோட ஹைலைட் என்னன்னா, ஆபீஸ் போறேன், என் மேனேஜரு
லவ் உனக்கு தேவையா? இல்ல அதான் இல்ல என்ன கேட்டா இனிமே இன்னைக்கு டேட் ஏப்ரல் தானே, எவனாவது ஒரு நல்ல செய்தி சொன்னாலும் இல்ல ஏதாவது கன்ஃபார்ம் ஆகாம ஏதோ ஒன்று சொன்னாலும் சரி மச்சான் நாளைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் ஏதாவது சொல்லுங்க. ஓகே மச்சி சார்ஜ் இல்ல எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். ஏன் ஏய் உனக்கு ஏதாவது லாட்ரி டீடே வந்தாலும் அப்படியே ப்ரோ நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நெஞ்சே வெடிச்சிச்சு அலெக்ஸ், முடிஞ்சு போச்சு சோலி. ஃபன் பண்ணிட்டாடா என்ன வச்சு படுபாவி. இல்ல எனக்கு எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு மட்டமான காமெடி ஸ்கூல்ல பண்ணதை காலேஜ்லயும் பண்ண ஆரம்பிச்சானுங்க அந்த டைம்ல. மச்சான் ஜிப்பு போடலன்னு சொல்லுவான், செக் பண்ணா ஏப்ரல் போடணும். காமெடி வேணாம். அதான் இதெல்லாம் ஸ்கூல்ல பண்ணி அழுது போச்சுதான் அந்த காலேஜ் வந்துருக்கும். ஓய்யோ இருக்கட்டும். ஒரு வாரம் வச்சு ஓட்டினானுங்கடா என்ன. அந்த ஒரு வாரம் என்ன வச்சு சாகடிச்சிட்டானுங்க. ஒருத்ததான். ஆனா அந்த மாதிரிலாம் எனக்கு போனா அந்த பொண்ணு மேல சம்மகான்ல இருப்போம் நானும். ஏய் நான்லாம் வெறி ஆயிடுச்சு எனக்கு. எல்லாம் சொல்லிட்டு என் வாயில இருந்து வர வைக்கிறதுக்காகவே 1.5 மணி நேரம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியில சொல்ல வச்சு ஏப்ரல் ஃபுல்னு சொன்னா என்ன ஆகும்? பயங்கரமா வெக்ஸ் ஆயிருப்பீங்களே. அதான் ஏப்ரல் 1 எந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணாலும் நாளைக்கு வந்து பேசுறீன்னு சொல்லிடணும். இல்ல என்னன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கணும். ஓகேன்னு சொல்லிட்டு பிஸியா இருக்க நாளைக்கு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனா இதுல மாஸ்டர் தெரியுமா, இந்த வடிவேல போஸ்ட் ஆபீஸ்ல இருப்பானே. ஏய் நான் எங்க தெரியுமா நம்பினேன் அலெக்ஸ். நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஷர்ட் போட்டு வந்தேன் ஓகேவா. மறுநாள் அதை அவங்க போட்டு இதெல்லாம் புரியுதா நான் சொன்னது என்னன்னு? தெரியுது, அதை வச்சுதான் அதை போட்டு வாங்கிருக்கேன். எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகி பண்ணிட்டு, அது இல்லாம என்ன தெரியுமா, ஆபீஸ்ல நான் வந்து கொஞ்சம் அப்படியே ரகுடு பை மாதிரி சுத்துவேன், யாரையும் பார்க்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு. அந்த மாதிரி இருந்த பத்தியா, அந்த மாதிரி இருந்து இந்த மொக்கம் வாங்கினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அசிங்கமா பூச்சிக்கும் மாதிரிதான் இருக்கிறதுல பெரிய டேமேஜ், எமோஷனல் டேமேஜ், பெரிய டேமேஜ். அந்த அசிங்கம் தான் பட்டேன் நீங்க. நானு ஐவன்ஜா கூட கம்முன்னு இருக்கலாம், எமோஷனல் டேமேஜ் ஆனாதான் கொஞ்சம் டென்ஷன். நான்லாம் என் ஃப்ரெண்டு அப்ப கிண்டல் பண்ணேன் ஓகேவா. டேய் எனக்கு அவ ஏதாவது திட்டிருந்தா கூட பரவாயில்லடா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமுச்சு விட்டா போடுறா எல்லாருக்கும். அதனால தாங்க முடியல மச்சான். நல்ல ஐடியா, தெரிஞ்ச போன். ஆனா என்கிட்ட யூஸ் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி. திருப்பி இன்னொரு பிராங்க் பண்ணிருப்பேன். பிராங்கா என்ன பண்ணிருப்ப? இல்ல டேட் மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சதுன்னு எடுத்துப்போமா, ப்ரொபோஸ் பண்ற அன்னைக்கே வேற ஒண்ணு பண்ணி விட்டுருப்பான் பிராங்க். அவன் ஸ்கிரீன்ஷாட்டே தானப்பாத அளவுக்கு பண்ணி விட்டுருப்பான். அதான் இல்ல என்னைய பிராங்க் பண்ண வர என்ன நடக்க போகுது பேர். ஆனா இது உனக்கு எனக்கு தெரிஞ்சு இது நீ இன்னைக்கு நீ இது உனக்கு அவேர்னஸ் தான்டா. ஏப்ரல் 1 நீ அவேர்னஸ் ஆயிடுறா. உண்மையில எல்லாரும் அது மைண்ட்ல இருக்கு. ஏன்னா திடீர்னு இல்ல இந்த மாதிரி எனக்கு மாதிரி சில பேருக்கு நடந்திருக்கும், நிறைய பேருக்கு நடந்திருக்கும். எவ்வளவு சொல்லாம இருக்கான், நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு பாத்துக்கலாம். ஏப்ரல் 1 நிறைய பேரை இது பண்றது தானே, எப்படியாவது அவனை ஏமாத்தி கேட்டாக்க எல்லாமே பண்ணுவாங்க. கடைசியில ஏப்ரல் 1 ஐயோ இதுக்கு ஏப்ரல் 1 அப்படின்னு. ப்ரோ இப்பெல்லாம் என்ன தெரியுமா ப்ரோ ஃபன் பண்றானுங்க, லவ்வுக்கே நேம் வச்சிடறானுங்க ப்ரோ. இது ஃபிளிங்கு, இது டிங்கு, அது டொங்குன்னு. ஃபிளிங்குன்னு வானுங்க, டிங்குன்னு வானுங்க, டொங்குன்னு வானுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேம் வைப்பானுங்க. இப்போ புதுசா அது வைரஸ் மாதிரி போறது சிச்சுவேஷன்ஷிப். நீ இதுக்கே எப்படின்றடா, எங்க மேனேஜர் வந்து ஒரு ஹார்ட் அமுச்சு விட்டாரு ஓகேவா. அவங்க வந்து லேடி எனக்கு ஒரு ஹார்ட்டின் அமுச்சு விட்டாங்க ஓகேவா. எனக்கு ஹார்ட்டின் அமுச்சு விட்டாங்க. அது என்னன்னா, நான் வந்து இன்னைக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு ரிப்போர்ட், ஏன்னா அவங்க லீவ் இன்னைக்கு, அவங்க ஒர்க்கையும் சேர்த்து நான் பண்ணிட்டு போனதுக்காக தேங்க்ஸ் எவ்ரி குட்ரான்னு சொல்லிட்டு, நீ ரெட் கலர் போட்டா தானே தப்பா சொல்லுவேன்னா அவங்க வயலட்ல போட்டாங்க. பக்கத்துல அந்த இந்திகாரியில மச்சான் வாட் இஸ் டெல்லிங் யூ டோன்ட் நோ அப்படின்னா, வாட் மச்சான் அப்படின்னா, மச்சான் ஷி சென்ஸ் வயலட் மச்சான். சரி
வயலட் மீன்ஸ் ஹார்னிடா அப்படின்னா இது ஏய் என்னது? நம்ம எவ்வளவு குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்ம கேட்டா சொல்றடா இதெல்லாம் 2K கிட்ஸ் ஃபார்மேட்ரா உனக்கு தெரியாதா அப்படின்றா. ஒரு டவுட் அடா இல்ல, பாவி. நாங்களும் 2001 தான். ஆனா இப்ப இருக்கிற 2K தான். இப்ப இருக்கிற 2K எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏய் நீ 90s கூட நிறைய பழகிட்டடா. 90s உனக்கு வந்து ப்ரோ இந்த 2005 வரைக்கும் எல்லாமே ஏர்லி கிட்ஸ் ப்ரோ. ஏர்லி 2K 90s இருப்பாங்க, 2K கிட்ஸ் எல்லாம் சேர்க்காதீங்க. அவனெல்லாம் போட்டேன் போற அவனுங்களாம் இல்ல. இயர்லினா அதான் 2001 2ன்னு சொல்லலாம். ஓகே ஏய் நான் இப்போ இரு நான் 95 ஓகேவா. 95ல இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 89ல இருக்க பசங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் அந்த கல்யாணம் வச்சு சொன்னேன்ல அவன்லாம் வந்து 89 ஓகேவா. ஒரே தெருவு நாங்க சும்மா புரியல கிரிக்கெட் ஆடும்போது அப்படியே பேசி பழகி ஃப்ரெண்டா இருந்தான். நான் ஹைட்டா இருந்தனால அவனுக்கு ஏஜுக்கு ஈக்குவல் ஆயிடுவேன். ஓகேவா போடா போட ஈஸியா பேசிட்டு போயிடுவேன். அதான் ஹைலைட் என்னன்னா நான் 2001 என் கூட பழகிற பசங்க இவரோட வயசுல இப்ப எடுத்து பார்த்தா எல்லாம் 90s போயிட்டுங்க. நம்ம எனக்கு மட்டும் தான் நடக்கும்டா நிறைய பேருக்கு ஆன்லைன்லயும் நல்லா க்ளோஸா இருக்கிறது வந்துட்டு சத்தியமா. இப்ப ஏதோ எங்க குரூப்ல எடுத்தாலும் சரி இல்லதான் பக்கத்து ஃபேன் பேஸ் எல்லாம் பேசினாலும் சரி என்னன்னு தெரியல 90s தான் பேசுனுக்கிறேன். நான் தான் அன்னைக்கே சொன்னடா நீ பேச அன்னைக்குதான் எனக்கு தோணுச்சு இப்ப ஒரு 2K பசங்கிட்ட பேச மாட்டாங்க போல பொண்ணு கிட்ட. செட் ஆகும் ஜாலியா அப்படியே போ இருக்கட்டும். ஏய் ஒன்னாக போதாடா பாவி. இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் ஆச்சு. நாளைக்கு டிஎம்கே நான் இந்த நாள என் லைஃப் சாகர வரையும் மறக்க மாட்டேன்டா. அதுவும் இந்த 1:30 மணி வரையும் நான் மறக்க மாட்டேன்டா. நம்மளுக்கே இந்த மாதிரி நாட்களே பரவாயில்ல. ஆனா இல்ல இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்ப எல்லாம் உஷாரா இருப்போம்ல. ஏன்னா திடீர்னு ஏதாவது பொண்ணு சொன்ன டேட்டா பார்ப்போம் மேல ஏதாவது வாட்ஸ்அப்ல ஸ்கிராப் பண்ணல. ஏப்ரல் 1 நீ என்ன பண்ற நாளைக்கு காலைல வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணு. ஏய் நாளைக்கு காலையில ஏப்ரல் 1 தான்டா நீ மறுநாள் வந்து ப்ரொபோஸ் பண்ணு சொல்றா. இல்ல இதுக்கு புரியல நாளைக்கு காலைல தான் 2ஆம் தேதி வந்து நீ பண்ணி எதா இருந்தாலும் ஐடின்னு. ஏய் ஆனா இப்பெல்லாம் பயங்கர அலெக்ஸே நல்லா சிலதெல்லாம் எங்க ஆபீஸ்ல வந்து இல்ல நான் ஒரு பிராங்க் எல்லாம் வச்சிருக்கேன். என்னன்னா மச்சான் நீ போடா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு திட்டுச்சுன்னா ஏப்ரல் ஃபுல் சொல்லிட்டு வந்துருட்டான். ஏப்ரல் ஃபுல் அது ஒரு புது டெக்னிக் இருக்குது புரியுதா. சத்தியமா அது வேணா யூஸ் நான் ரீசெண்டா ஒரு ரீல் பார்த்தேன். இல்ல உண்மையில அந்த ஓகே சொன்னோனே ஜோடியா போயிடுவாங்க. இல்ல உண்மையில அந்த ரீல் என்ன இருக்கும்னா ப்ரொபோஸ் பண்ண உண்மையிலே ஒண்ணு பிடிக்காம திட்டுன்னு இருக்கும். அதான் உன்ன ஃப்ரெண்டு நம்பினேன்னு பார்த்தா ஏப்ரல் ஃபுல் தான். ஏப்ரல் ஃபுல் ஏப்ரல் 1 போயிட்டே இருப்பான். நல்ல டெக்னிக்கு யாரா யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ணிக்க. ஏன்டா எப்படி அசிங்க போடணும் இல்ல உண்மையில நல்ல டெக்னிக். ஆனா அந்த பொண்ணு கேடியா இருந்தா நீ மாட்டிப்ப. நீ பண்ற பர்ஃபார்மன்ஸ் பொறுத்துக்குது. மாட்டிக்கிட்டா மேட்டர் முடிச்சு. இப்பெல்லாம் வேற லெவல் ஆயிட்டானுங்க அலெக்ஸ். ஏன்னா நீ வந்து இவங்க லவ்வர்ஸ்ன்ட்டு நீ வந்து நீ கேட்டுதான் தெரிஞ்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங்லயே தெரிஞ்சுக்கலாம். மேட்சிங்கா வருவாங்க. மேட்சிங்கா இருக்கும். ஒன்னு பிங்க்னா டார்க் பிங்கா இருக்கும். கோலார்லாம் நானும் பாத்திருக்கேன். ஆமா மேட்சிங்கா இருக்கும். அப்படியே அப்போ எப்ப தெரியுமா அது கூட நம்மளுக்கு காண்டாவாது. எங்க காண்டாவும்னா மச்சான் ஒரு போட்டோ அப்படின்னு. இப்ப என்ன உங்க 2 பேரும் போட்டோ எடுக்கணும் நான் தானே. இல்ல எனக்கு அதெல்லாம் பண்ணா நான் டென்ஷன் ஆயிடுவேன். எடுக்கிற போதே செல்ஃபி எடு. நான் வந்துட்டு நான் போராட்டு போயிடுவேன். பண்ணுவானுங்கடா எல்லை மீறி போவானுங்கடா. ஒரு கட்டத்துல எல்லாம் உனக்கு எப்படி தெரியுமா இருக்கும். அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுவ. உன் பிரேக்கு சேர்த்து வலிச்சுன்னு போயிடுவான். நீ பிரேக்குக்கு தம் அடிக்கலான்னு வந்திருப்ப. அதை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடை பிடிக்க கூட்டு போயிருப்பான். ஆனா என்னன்னு தெரியல. அதாவது நான் பார்த்த சில அளவு எல்லாமே வந்துட்டு இது என்னன்னு தெரியல. எல்லாம் பிரேக்கப் தான். லவ் பண்ணுவான் செம்ம லவ் பண்ணுவான். ஆனா பிரேக்கப் ஆயிடும்.
இப்பெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கே முக்கால்வாசி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னு கேக்குறாங்க. அதுவும் விட்டு கொடுக்கறது இந்த ஈகோ இல்லாம பாருன்னா, அப்படியா அப்படிலாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீ பெருசா நான் பெருசான்றது தான் பேசிக்கிறாங்க. உனக்கு அதுவும் கீழே இல்லப்பா, அவன் அவன் வந்து சொல்ற கதை எப்படி இருக்கும் தெரியுமா? தெய்வீக காதல் மாதிரி இருக்கும். மச்சான், அவன் இல்லைன்னா நடிச்சு பார்க்க புல்லான்னுவான். அதுக்கப்புறம் நடக்கிறதா. இது ஆனா இது ஒரு கடல் மாறுறா இந்த டாபிக், லவ் டாபிக். இப்போ போயிட்டே இருக்கும். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தீங்கன்னா, எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தீங்கன்னா, பேங்க்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அண்ணாமலையில ஆரம்பிச்சோம், எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ வந்து இல்ல. அதாவது நேர்ல பேங்க்ல ஒரு விஷயத்த பார்த்து ஆரம்பிச்சு என் சொந்தக்காரங்கிட்ட போய், என் ஃப்ரெண்டு கிட்ட போய், உன் ஃப்ரெண்டு கிட்ட போய், அவன் சொந்தக்காரங்கிட்ட போய், இங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் ஒரு அசிங்கப்பட்டதை சொல்லி அதான் ஏப்ரல் 1 வரைக்கும் வந்தாச்சு. ஆமா, வாழ்க்கையே ஒரு வட்டம். வேணாம், இருக்கட்டும். என்னடா வேணாம் நீ சொல்ற, நாங்க சொல்றது வேணாமா வேணுமா? இல்ல, ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சது. ஆனா பேசலாம் ட்ரை பண்ணேன், ஆனா பேச முடியல. டிசம்பர் அது ஏன் அதுல பேசுறதே ஒரு இது இருக்கணும்ல. என் பர்த்டே நம்ம ஊரா வெளியூரா? இல்ல நம்ம ஊர் சென்னை தான். சென்னை தானே? காலேஜ் தான் அந்த பொண்ணு, அதான் காலேஜ். ஆனா கமிட்டட் ஆயிட்டா இல்ல கமிட்டட் ஆயிடுச்சா அந்த பொண்ணு அதுக்குள்ளேயே? அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன பேச மாட்டா? சும்மா இல்ல, நான் போனேன், ஒரு மூதேவி குறுக்கால வந்துச்சு. அந்த மூதேவி போட்டு மிதிச்சுட்டு போக வேண்டியதானே? அது அவன் அப்பா பெத்தவன் கூட வந்து என்ன. சாரி அலெக்ஸ், மாமனார இப்படி பேசிருக்க கூடாது. இல்ல அதாவது பர்த்டே சரி, அழகா பொண்ணு வந்திருக்கு, சும்மா புரியுதா, சும்மா பேசலாம் தான் பாரு. ஆனா அப்பயும் எம்ம மாதிரி உட்காந்து நீ உன்ன அவங்க அப்பா இல்லாத டைம் பேசுவோங்கிட்ட நான் போன் இல்லையா அது இல்லையா? இப்ப இது என்னன்னா லவ் அதெல்லாம் கிடையாது, சும்மா. ஆனா என்னமோ தெரியல, அந்த சுச்சுவேஷன் புரியுதா? ஏன்னா இல்ல இது எப்படின்னா, உனக்கு பர்த்டே இப்படி ஒரு லொகேஷன் கிடைக்குது, இப்படி ஒரு சைக்கோன்ஸ் கிடைக்குது, அப்படியும் ஒண்ணு அழகா இருக்குதுன்னா சும்மா பேச ட்ரை பண்ணலாம்னு இருந்துச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிட்ட கையில கழுவிட்டு வந்து நின்னு பார்த்தா பக்கத்துல குரங்க உட்காந்துக்குது. ஆஹா, அவ்வளவுதான். நீ உனக்கு வேற சான்ஸே கிடைக்கலையா பேச? இல்ல இப்ப நான் பேசுறதுக்கு புரியுதா, கண்டிப்பா பேசியே ஆகணும். அதான் அப்படிலாம் நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு, நீ இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட் தான். எக்ஸ்ட்ரா அப்புறம் என்னடா அலெக்ஸ், இன்ட்ரோவர்ட் தான் அந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. போய் பேசலாமா, அதுக்கு நீ எல்லாத்தையும் பண்ணிடலாமா? ஏய் ஆடா பாவி, இங்க பாரு, இன்ட்ரோவர்ட் என்ன பண்ணுவானுங்க, நீ பண்ணதுதான் பண்ணுவானுங்க, பேசணும்னு போவானுங்க, பேச மாட்டானுங்க. இல்ல தெரியாம அப்படியே தங்கி கேக்குறேன், பொண்ணோட அப்பம் பக்கத்துல இருக்கிறான், நான் என்ன பண்ண முடியும் அங்க போய்? அப்ப அது அப்ப பேச முடியாதுடா, வேற ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்ல அப்ப பேச. இல்ல சான்ஸ் எல்லாம் கிடைச்சாலும் பேசிக்கலாம், நான் சொன்னதான் பேசுவேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்ப்பேன், ஆனா பொண்ணுங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை பேசணும், கொஞ்சம் பேசணும். ஒரு அப்படி ஓப்பனா பேசுற ஒரு பொண்ணு கலாச்சாரம் செம்ம காண்டாயிடுச்சு. போனதும் பீச்ல அதுவும் வந்துட்டு எங்க புரியுதா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கிற கேங். இல்ல அந்த புரியுதா, அந்த பொண்ணு ஸ்கின் ட்ரெஸ் மாதிரி போடும்ல, ஸ்கின் ட்ரெஸ்னா ரொம்ப அதெல்லாம் இல்ல, கை மட்டும் தெரியாதா, கையில ஸ்கின் ட்ரெஸ் சுடிதார் என்ன கொசல் மாதிரி இதுன்னு கேட்டேன், மூஞ்சி மாதிரி ஒரு மாதிரி. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குது, உனக்கு தேவையாது நம்ம வாய் சும்மா இருக்காது, புரியுதா, அதான் சொல்றேன். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, ஆனா அதெல்லாம் ரொம்ப என்ன கேட்டா இந்த ஜெனரேஷன் தெரியல, அதான் எல்லாம் கம்மன் தான் எடுத்துப்பாங்க. அந்த பொண்ணு டக்குனு போச்சுக்கிச்சு, என்னன்னு புரியல. கொசுவால தான்டா சொன்னேன், ஏதாவது வேற ஏதாவது தப்பா சொன்னோம். உனக்கு முன்னாடி அப்ப எவனா ஒருத்த பேசி வெறுப்புல இருந்திருப்பா, நீ வந்து பேசுறதால காண்டாயிட்டு இருப்பா. அதுக்கு முன்னாடி சிக்ஸ் தான் இருந்தது, ஒரே ஒரு கவுண்டர், வீட்டுக்கு போற வரைக்கும் க்ளோஸ், கம்முன்னு வரான்.
இல்ல அது சும்மா அதனால கொஞ்சம் வாய முடியுது நம்ம வாய சும்மா இருக்கு. முக்காவாசி இந்த இன்ட்ரோவர்ட் தான் மாட்டின்னு சாவானுங்க. அவனுங்களோட பேட்டர்னே எப்படின்னா லைஃப் ஸ்டோரி பேசணும் ரொம்ப கூட்டம். பேசணும்ட்டு பேசவே மாட்டானுங்க. அந்த பேசணும்னு ஒருத்தனை ட்ரை பண்ண வைப்பான் தெரியுமா ஃப்ரெண்டுன்னு, அவன் பிக்கப் பண்றான். இது நான் பாத்திருக்கேன். அவன் பிக்கப் ஒரு தானா இருக்கிறதுல மோசமான செயல்னா அது என்னன்னா, அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்ணான். அவனுக்கு அவன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தன் வந்தான், டேனியல். எங்க ஏரியா பக்கத்தேரி பையன்தான். அந்த மூதேவி வந்துட்டு உனக்காக நான் பேசுறேன்னு அங்க போனான். அந்த பொண்ணு இவங்க சிரிச்சு பேசணும். எவனுக்காக பேச போனானோ கடைசியில அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசவே இல்லை தெரியுமா? ஆமா, என்னன்னே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அப்பதான் நடந்துரும். அது இது மாதிரி நிறைய இந்த மாதிரி நடந்த நானே பார்த்திருக்கேன். பசங்களுக்கே நடந்திருக்கு. நைஸ். ஒருத்த பைத்தியக்காரன்டா என் ஃப்ரெண்டு. சீனியர் பொண்ணெல்லாம் லவ் பண்றேன்னு போய் அவனுகிட்ட அடி வாங்கி, அவன் அடி வாங்கினது பார்த்தாம என்ன கூட்டி போய் அடி வாங்க வச்சு. சீனியர் அக்கா 2 பேர் வந்துட்டு 2 பேர்கிட்ட கான்டாக்ட் ஆகிட்டே இருக்குது. உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு அன்பா இருப்பாங்க. உண்மையிலே ஒரு மெச்சூரிட்டியா இருக்கிறாங்க, புரியுதா? அதாவது அந்த லெவல் தெரியுது. ஆனா இந்த காலத்துல என்னன்னு புரியல. அவங்களாம் கரெக்டா இருக்கு. நான் அப்பதான் யோசிச்சேன், இப்ப சீனியர் நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் ஓகே, அவங்களுக்கு அந்த லெவல் கரெக்டா தெரியுது அப்படின்னு பேசுறதெல்லாம் பண்றாங்க. ஆனா இப்ப இதெல்லாம் எப்படி தெரியுமா, அண்ணா பாப்பா காதல். எனக்கு அண்ணா இல்ல இந்த மாதிரி நான் பண்றேன், எங்களுக்கு அதான் தங்கச்சி இந்த ஒண்ணுமே அப்படின்னு இப்ப போயிருக்கு இன்ஸ்டாகிராம்ல. ஆனா உண்மையில இல்ல மாஸ்டர். இப்ப நான் எப்படி நான் பேசுறேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது எக்ஸாம் ஹால் பக்கத்துல வந்துட்டு இது அந்த 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 சீனியர் அக்காக்கு நான் பேப்பர் மாத்தி வந்திருந்தேன். இதான் வேலை. பக்கத்துல அந்த பேப்பர் வாங்கி இங்க கொடுக்குறோம், அப்படியே கட்டி வச்சு. ஹைலைட்டர்னா எக்ஸாம் ஹால் போறது முன்னாடியே எல்லா போனையும் வந்துட்டு பேக்ல போட்டுருந்தோம். அதை போட்டு பேக் எத்தனை வரல. அந்த அக்கா பேக் எத்தனை வரல. என் பேக்ல போட்டு இது பண்ண என் ஃப்ரெண்டா போய் சொன்னான், அந்த மச்சான் அக்கா. ஆனா அதான் அப்படியே நான் நம்பர் சும்மா நார்மலா வாங்கி மெசேஜ் எல்லாம் பண்ணுவோம். இந்த ஃபன்னு இந்த மாதிரி ஃபன்னு எக்கச்சக்கமா. இது அதெல்லாம் சொல்லல. இப்ப நீ எடுத்துக்கிட்ட தெரியுமா அந்த அக்காட்டோன்னு, இந்த என் ஃப்ரெண்டு நான் ஏன் அந்த மாதிரி அக்காட்டோன்னு தான் நினைச்சு நானும் என்ன, அது எனக்கு தெரியாம அவன் அடிலாம் வாங்கிட்டான் அலெக்ஸ். அவன் வாங்கிட்டு வந்துட்டான் வெளியில, புரியுதா? வாங்கிட்டு வந்துட்டு என்ன கூப்பிட்டு போனான். எனக்கு கண்டென்ட்டே தெரியாது. என்ன அடிச்சிட்டாங்க வாடான்னு தான் சொன்னான். யார் அடிச்சாங்க எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியாம நானும் லூசு மாதிரி இவனை அடிச்சிட்டாங்கன்னு போனா எல்லாம் நின்னுட்டு பஞ்சாயத்து பண்றானுங்க. அவன் யார சொன்னான்னு தெரியுமா? அக்காவை சொல்லியிருக்கான். அது அந்த அக்கா எனக்கு லவர்றா. என்னது இல்ல அக்கா கிட்ட நம்பர் வாங்க சொன்னேன். அது எப்படின்னா நம்பர் தரும்போதே அப்பயே சும்மா கலருதான் எப்படியோ தான். என்னால உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு டைம் சேர போகுதுன்னு சொல்லிட்டேன், புரியுது? நான் அந்த மாதிரி ஜாலியா ஃபன்னா தான் வாங்கினது. இப்போதான் இந்த மாதிரி இது பண்றது. ஆனா நம்மளுக்கு அந்த இது அதான் இது ஒரு மரியாதையா, இந்த மரியாதைன்னு சொல்றதாண்டே ஒரு அந்த லிமிட் தெரியும், புரியுதா? எப்படி பேசணும் என்ன இது. ஆனா இப்ப இருக்கிறவங்க அப்படி கிடையாது. சரி, வயசான பொண்ணுன்னே பார்க்க மாட்டானுங்க. எல்லாம் கேவலமா ட்ரை பண்றானுங்க. என்னன்னு புரிய மாட்டேங்குது. அது என்ன தெரியுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு எடுத்து வச்சு. இல்லடா சினிமாக்கு எடுத்துச்சுன்னா இல்லடா, நான் உண்மையா சொல்றேன்டா. இப்போ உன்னோட ஏஜ் பெரியவங்களா இருக்காங்க, இன்னும் சின்ன பையனா இருக்குன்னு வச்சுக்கீங்க. இதெல்லாம் யார தெரியுமா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸா காப்பானுங்க? சச்சின் கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா வல்லவன் படம்னு வாங்க. வல்லவன் படத்துல சச்சின் ரெஃபரன்ஸ் இருக்கும். சச்சின் தான் இந்த மாதிரி பண்ணல. எங்க டைம்ல வந்து வல்லவன் எல்லாம் லேட்டா தான் எல்லாம் சொன்னது வந்து என்னன்னா சச்சின் தான் ரெஃபரன்ஸ், ஓகேவா? அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. நாங்க எந்த டைம்ல எப்படி தெரியுமா, ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா அவங்க அக்கா வந்தாலும் ட்ரை அந்த லவ் ஒரு அஃபெக்ஷன் இருக்கும், இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு லவ் கலந்து ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண போவானுங்க பசங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்போ இருக்கிறதுல எப்படி தெரியுமா, சச்சின் மட்டும் ரெஃபரன்ஸ் இல்லை, உலகத்துல பாதி பேர் ரெஃபரன்ஸ். 10 வயசுல 20 வயசு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறான், ஓகேவா? பிரான்ஸோட பிரசிடென்ட்டை கோட் பண்ணி சொல்றானுங்க. நம்பர் 20 வயசு சின்ன பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கான்றானுங்க. எனக்கெல்லாம் கேக்குறப்போ இருக்கட்டும், நீ எதுக்கு பண்ண போறியா சொல்லு, நீ எதுக்கு இப்ப அதை நியாயப்படுத்துற? இல்ல மச்சான் தப்பு இல்ல அப்படின்னு. ஓகே ஃபைன். ஆனா 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இது பண்ணா பண்ணிட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அத நியாயம் அதுதான் கரெக்ட்னு நான் சொன்னோம், நான் அங்கதான் அடிப்பேன். இல்ல காதலுக்கு வயசு எல்லாம் போய் ஆண்டிய கல்யாணம் பண்றாப்பா, என்ன பண்ண ஊரு
அத நான் ஏன்னு பேச வந்தா அப்பதான் நான் அடிப்பேன். ஏதோ ஆனா பேசிட்டீங்க அன்பார்ச்சுனேட்டா. இல்ல இப்ப இதுல நான் சொல்ல மாட்டேன் மாஸ்டர். இப்ப நான் அந்த அக்கா கிட்ட பேச சொல்ல ஒரு 2 நம்பர் இது பாருங்க. உண்மையில அவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஆனா சீன் போட மாட்டாங்க, புரியுதா? அத கூட பேசுற பசங்கிட்டே சீன் போடாது. ஆனா அந்த டைம்ல புரியுதா மாஸ்டர்? அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு இல்ல என்னமோ ஒரு நிமிஷம் இல்ல, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இயர்ல என் கூட படிச்ச பொண்ணுங்க எல்லாம் இருக்குது. சீனுனா ம், சீனும் அந்த மூஞ்சே இருக்காது என்ன கேட்டா. இதான் அதாவது இது எப்படின்னா இந்த பரிதாபம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் பாப்பேன்னு நினைக்குதுடா, அதான் சிரிச்சு சிரிச்சுன்னு போயிருக்குது. அதான் அந்த மாதிரி இருக்குது. சத்தியமா அது ரொம்ப அதான் அதான் சொல்றேன், சீனியருங்க கூட அந்த மெச்சூரிட்டி இருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வர பொண்ணுங்க இருக்கு பாரு, ஐயோ பைத்தியக்காரிங்க. ஏய் பெஞ்ச் இந்த அந்த கிளாஸ் முடிய கூட கூடாதுடா. கீழே குனிஞ்சு உடனே லிப்ஸ்டிக்கை போட்டு இல்ல லிப்ஸ்டிக் அந்த மாதிரி கோமா இல்ல. ஆனா மேக்கப் பைத்தியம் எல்லாம் பார்த்து இது பரவாயில்ல. செகண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல எதுவும் நடந்தது என்னன்னா, இந்த பசங்க மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க மாஸ்டர் புரியுது? டிஃபன் பாக்ஸ் பறக்கும், இல்ல இது இருக்கும். மிஞ்சி போனா ஏதாவது போனுக்கு இது பண்ணுவானுங்க, ஹெல்மெட் பறக்கும். அதாவது காலேஜ் கிளாஸ் ரூம்ல அப்படிதான் இருக்கும். ஒரு பொண்ணு இந்த சைட்ல உட்காந்துன்னு முடிய விரிச்சு போட்டு சீடுக்குது. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இல்ல இல்ல புரியல. சத்தியமா முடி வெட்டு அது மேக்கப் மைண்ட் இது பண்றேன்னு எனக்கு சிரிப்பு, நான் புரியுதா? சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி முறையுது. என் ஃப்ரெண்ட்ஸ் இவனும் சரியா. ஏடா விட்டா பேன் எடுப்பாங்க போலயே. இல்ல எனக்கு தான் என் வீட்டுல பண்றது எதுக்கு இங்க பண்ணி இருக்கு. கேட்டதெல்லாம் ஃப்ரீ. கிளாஸ்ல சார் வரல, யாரும் வரல, ஃப்ரீ. ம், ம். இதுல ஹைலைட் என்னன்னா, ஒண்ணு ஏதாவது ஹேர் ஸ்டைல் இல்ல ஹேர் நல்லா இருந்தா பரவாயில்ல, ஏதோ வேணா இதான் இது ஜெகன்மோகினி மாதிரி பிரச்சனை மாதிரி ஏதான். ஏய் நாங்க காலேஜ் படிக்கிற லேப்லடா, கம்ப்யூட்டர் லேப்ல லவ் எங்க கிளாஸ்லயே லவ் பண்றானுங்கடா. சரியா, லவ் பண்ணது எங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோயா. லேப்ல எப்படி கேவலப்பட்டு மாட்டோம் தெரியுமா? லேப்ல பெயிண்டிங் போயிட்டு பெயிண்டிங்ல